வணக்கம். இன்னைக்கு ராமுவோட வாழ்க்கையில நடந்த ஒரு த்ரில்லிங்கான கதையை தான் பார்க்க போறோம். வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். படிக்கத் தெரியாத சில வார்த்தைகள் உசிரையே பறிக்குமா? என்ன ஆச்சரியமா இருக்கா? ஆமாங்க, ராமுவுக்கு அதுதான் நடக்கவிருந்தது. வறுமையால பள்ளிக்கூடம் போகாத ராமு ஒரு கடின உழைப்பாளி. இப்போ வேலை தேடி நகரத்துக்கு தன்னோட பயணத்தை தொடங்குறான். அழகான அதிகாலையில ரொம்ப நம்பிக்கையோட கிளம்புறான். சீக்கிரமா போய் சேரணுமேனு ஒரு காட்டு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். இங்கதான் பிரச்சனை. காட்டுக்குள்ள ரெண்டு பாதை பிரியுது. ஒன்னு ஆபத்தானது, இன்னொன்னு பாதுகாப்பானது. ராமு எதை தேர்ந்தெடுப்பான்? பாவம், அவனுக்கு படிக்க தெரியாது. பலகையில என்ன எழுதியிருக்குன்னு புரியாம அகலமா இருந்த அந்த ஆபத்தான பாதையில போயிட்டான். போக போக பாதை இருட்டாகுது. சுத்தி உயரமான மரங்கள், பயமுறுத்துற விலங்குகளோட சத்தம். அறியாமை இருளுக்குள் மாட்டிக்கிட்டான் ராமு. திடீர்னு புதர்கள் அசைது, ஒரு பெரிய கரடி கர்ஜிக்குது. மரண பயத்துல ராமு கண்மூடித்தனமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அப்படி ஓடிய வேகத்துல ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டான். இதுதான் அவனோட அறியாமையின் உச்சகட்டம். உதவி கேட்டு பயங்கரமா கத்துறான். பல மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வழியா வந்த ஒரு வேட்டைக்காரன் ராமுவ கயிறு கட்டி காப்பாத்துறான். நிஜமாவே பெரிய எஸ்கேப். எனக்கு படிக்க தெரியாதையா அப்படின்னு ரொம்ப அவமானத்தோட தான் செஞ்ச தப்ப கண்ணீரோட ஒத்துக்கிறான் ராமு. அப்போ அந்த வேட்டைக்காரன் சொன்னா, கல்வி மனிதனுக்கு கண் போன்றதுன்னு. இந்த ஒரு வார்த்தை ராமுவோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. வாழ்க்கையில சரியான பாதையை தேர்ந்தெடுக்க கல்வி மட்டும்தான் ஒரே வழின்னு ராமுக்கு இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. உடனே ராமு என்ன செஞ்சான் தெரியுமா? வயச பத்தி கவலைப்படாம இரவு பள்ளியில சேர்ந்து எழுத்துக்களை ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சான். சில மாசத்திலேயே சின்ன சின்ன போர்டுகளை அவனாவே படிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த புது அறிவு அவனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்போ ராமு ஒரு வழிகாட்டி. பணம் இல்லாம வாழலாம், ஆனா கல்வி இல்லாம தடுமாறுவோம் அப்படின்னு கிராமத்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறான். கல்லாம ரொம்ப ஆபத்தானது. தொடர்ந்து புதுசா கத்துக்காதது உங்க வாழ்க்கையிலயும் இருண்ட பாதைகளை உருவாக்குதான்னு யோசிச்சு பாருங்க. கல்விதான் என்னைக்குமே வழிகாட்டும் விளக்கு.